ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ நைட் ஷோ மூவி போகிறோம். வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஐ ட்ரீம்ஸ் தியேட்டருக்கு தான் போகிறோம். இன்னைக்கு தானே 27. ஆமாம், இன்னைக்கு கல்கி 2898 தெரிலங்க, அதெல்லாம் தெரில, மறந்துச்சு, மன்னிச்சிருங்க. என்னடா இது கூட தெரிலலாம் கேள்வி கேட்டக்கூடாது. நைட் ஷோ படத்துக்கு போகிறோம். 3D மூவி வேற. அந்த படம் காலையிலே போகலான்னு இருந்தேன், பட் ஆனால் பார்ட்னரும் வந்ததுக்கு அப்புறம் போகலான்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அவளும் வீட்டில் திட்டுலாம் வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கா படம் பார்க்கலான்னு. ஸோ படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குன்றத பார்க்கலாம். பாவம் அம்மு வேற இருக்கா, சொன்னா ஃபீல் பண்ணுவான். ஆல்ரெடி நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இல்லை, நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு நீ கூட்டணுமோன்னு சொல்லி அழுதுன்னு இருக்கா. பட் ஆனால் அவளை தனியாக அம்மா அப்பா கூட அமுச்சு விட்டுடலாம். இன்னைக்கு அம்மு வரமாட்டான், ஐஷு வரா. ஐஷு கூட ஐஷோட ஃப்ரெண்டு வராங்க. அப்புறம் அமல் வரான். வேற யார் வரா? கரண், சுகேல். ஸோ நம்ம எல்லாரும் தான் இன்னைக்கு படம் பார்க்க போறோம். பார்ட்னரும் ரொம்ப நாள் கழிச்சு vlogல வரா. நானே ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி போட முடியாட்டியும் எனக்கு தெரிஞ்சு நான் போடுறேன். ஒரு 2 days கேப்லயாவது ஒரு vlog போடுறேன் தான் நினைக்கிறேன். போடுறேன், ஆமா. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரெகுலரா போட ஆரம்பிச்சிருவேன். என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ நம்ம சேனலுக்கு ஏஎஸ்சிஎம் சொல்லி யாருமே இல்லை. ஸோ கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க எல்லாரும். அதனால் புது ஏஎஸ்சிஎம் யாருன்றது நம்ம பார்க்கணும். ஏஎஸ்சிஎம்னு யாருன்னு தெரியலனா அனில்ஸ்கேப்போட கேமராமேன் தான். இப்போதைக்கு அம்மு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா, அதனால் அவளே ஏஎஸ்சிஎம்மாக போட்டுருவேன். அடுத்தடுத்து யார் எடுக்கிறாங்களோ அவங்களாம் என் சேனலோட ஏஎஸ்சிஎம்மாக பண்ணுவாங்க. ஸோ பர்மனெண்ட்டாக யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்குன்னு நான் இப்போ யாராவது கேமராமேனை புக் பண்ண போறேன்னு அர்த்தம் கிடையாது. சும்மா என் கூட இருக்கிறவங்களே எடுப்பானுங்க. இப்போ எல்லாம் வேலைக்கு போறதுனால நானே கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணி எடுக்க வேண்டியதா இருக்குதுங்க. ஓகே, இப்படியே விட்டா திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிற மாதிரி பேசிட்டே இருப்பேன். நம்ம அப்படியே கிளம்பலாம். 10:30 மணிக்கு ஷோ. ஹாய் ப்ரோ. அயன் பண்ணா என்னடா 2 கண்ணாடி வருது? வேட்டையன் அப்படியே 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 என்ன எடுங்க, போன் வாங்க. பார்ட்னர் இங்க பாருங்க. ஹாய், உங்களை ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வீடியோலயே வர்றது இல்லையா? சொல்றா. தெரியுதா ப்ரோ? நீங்க ரொம்ப நாளா வர்றது இல்லையா? போடுறா, அவளை போடுறா. அமல் நீ போட்டனா நான் போடுவேன். ப்ரோ தாங்க, நீ போ அங்க போய் காஃபி வாங்கிட்டு வா. இல்லையே, எல்லாமே இங்க தானே ப்ரோ. நீ காஃபிக்கு போ. இந்தா கிரீன். பெப்சி தாங்க. அப்புறம் என்ன பில்லு குத்து உங்களுக்கு? ஏய், அதுல பெப்சி பில் இருக்கா பாரு. இருக்கா அதுல? எங்க பெப்சி வாங்கணும்? இங்க தானே. பெப்சி தாங்க. ஆமா, வாங்கிட்டு வா போ. 3 தோடா, 1 2 3. ப்ரோ இது வாங்கியாச்சு இல்ல பில்லு? தின்னாது. அது எவ்வளோ? இதுல எவ்வளோ இருக்கு? எனக்கு பில்லு இப்போ ஒன்னும். இப்ப இதுல என்ன போட்டிருக்கு? வெறும் டின்னு மட்டுமா? ஏய், இது இல்லையா டின்னா? இல்ல போடுவேன். ரெட் புல்லா? அதோ இருக்கு பெப்சி. வா போலாம், லெட்ஸ் கோ. அந்த அப்பா பாருங்க. ஏய் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா.
அதுக்கு நாங்க போகணும். ஏய் ஃபிளாஷ் ஆன் பண்ணு அதுல. கமாண்டர் மானஸ் கமாண்டர் பாடி உங்களை உடனே வர சொன்னாரு. எனக்கு ஏய் எதுடா சீட் தெரிஞ்சு போச்சா? தூரக்குடா. என்னது நான் எறும்பு வந்து காது நல்லா வெறிச்சலாம். ஹாய் गाइस. நான் மைக் போட்டிருக்கேன் கைஸ், கேட்காது நீங்க ஹாய் பேசணும். गाइस. நீ ஒரு பாட்டுன்னு ஒத்துக்கோ, நான் இதை போட மாட்டேன். சொல்லு, நீ ஒரு பாட்டுன்னு சொல்லு. அனல் ஒரு பாட். ஏய் படம் எப்படி இருந்தது ஐஸ்வர்யா? சூப்பரான படம் गाइस, எல்லாரும் கண்டிப்பா 170 ரூபாய் உன்னை கூட்டின்னு வந்ததே வேஸ்ட். தண்டம் தூங்கின்னு இருந்த பாக்கட்டும், உங்க வீட்டுல பாக்கட்டும். 170 ரூபாய் கொடுத்து இவ்வளவு கூட்டின்னு வந்ததே வேஸ்ட். படுத்து தூங்கின்னு இருக்கிறா பாக்கட்டும். தூங்கு மூஞ்சி. உன்னை போய் கூட்டின்னு வந்தேன் பேர். இதுல வேற டிக்கெட் கிடைக்காம இவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு தெரியுமாடி உனக்கு? அதெல்லாம் உனக்கு டிக்கெட் கிடைச்சது, ஆனா கிடைச்ச டிக்கெட்டை வேஸ்ட் பண்ணிட்டியாடி. தண்டம் ஏசி தியேட்டர் கூட்டி தண்டம் வந்து குளிருது. தண்டம் போ தண்டம். இல்ல ப்ரோ, எனக்கு படம் பிடிச்சிருக்கு. மாமா வீடியோ யார அவனோடு? அவனை விட்றா. அவன் படம் பார்க்கவே இல்லை. படம் பார்த்தவங்கிட்ட கேட்போம். ப்ரோ எனக்கு படம் பிடிச்சிருந்தது, நான் தான் அவன்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன். படம் அவன் ஒரு பாட்டுடா, அவன் பாட்டு. அவன் தூங்கி இவன் தான் பார்க்க தூங்கின. நீ தான் தூங்கின மாதிரியே இருந்த. இவனை பார்த்தா கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நீட்டியா? அவன் தூங்கி தான்டா இருந்தா. 170 ரூபாய் வெஸ்ட் வெஸ்ட் குளிருதுடா, முடியல. நான் சுத்தமா கண்ட்ரோல் பண்ண குளிரல. சரி, உனக்கு பிடிச்சிருந்தா படம்? ஆனா பாட்டு வந்தது எனக்கு பிடிக்கல. மத்தபடி படம் சூப்பரா இருந்தது. இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி. படம் ரொம்ப இங்கிலீஷ் பெருசா படம் இல்ல? பார்த்த மாதிரி. ஆமா ஆமா, படம் ரொம்ப பெருசு. 3 Graphics hour ஒரு சூப்பரா நிமிஷம். இருந்தது. ஒண்ணுமே யாருனே உனக்கு பிடிச்சிருந்தா படம்? நல்லா இருந்துச்சு. வரும்போதே வந்து இந்த மாதிரி படம்லாம் ஒரு தடவை தான் பார்க்க முடியும் bro. அவன் மேட்ச் பார்த்துட்டு இருந்தான் கரண். ஜெயிச்சிரும். ஏய் இந்த தண்டம் அம்பளி உன்னால இருந்தா படம். சூப்பர். சூப்பரா. ஏய் ஆமாண்டா, அது சொல்ல மாட்டான். ஏய் அது நீ கேட்ட. ஏய் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் முடிஞ்சிட்டு வந்து உட்கார்ந்து இருந்தோம்ல செகண்ட் ஹாஃப்க்கு. அமிதாப் பச்சனை பார்த்து இவர் எப்படா வந்தாருன்னு கேக்குறான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அப்புறம் என்ன பார்த்தானே தெரியலடா இவன். ஃபர்ஸ்டே பார்க்கல, ஃபர்ஸ்டே அவன தான ஆரம்பிச்சான். ஏய் இன்ட்ரோ விடுறதுக்கு முன்னாடி அவர் தான் வந்தாரு. ஆனா அதுல எனக்கு 2 பேர் நான் கேட்டான் பாரு கேள்வி வந்து வந்து உட்காந்து. ஆமா நானும் மீன் பார்த்து தான் எனக்கே தெரிஞ்சது. அது துல்கர் வந்ததுனா இப்போலாம் வரான். ஆமாப்பா, துல்கர், விஜய் தேவரகுண்டா. அனல் பார்ட் 2ல வந்துருவாரு. நான் பார்ட் 2ல அந்த குழந்தை இல்ல, அந்த குழந்தை போலாமா? நெக்ஸ்ட் புளியாந்தோப்பு. ஐஷு ட்ரீட். நான் ஃபோன் வாங்கினதுனால. ஸோ புளியாந்தோப்புக்கு வந்துட்டு பிரியாணி சாப்பிட்லான்ற ஒரு ஆசையில் இருந்தோம். என்ன ஒன்றுனா இன்னும் கடைலாம் ஓப்பன் பண்ணல. ஒரு 2:30க்கு மேலே தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் வெயிட் பண்ணி சாப்பிட்டு போயிட்டு பொறுமையாக சாப்பிட்டு தூங்கிடுவோம். எங்கள் வீடு பக்கத்தில் தான். சில இது காட்டுறாங்க. ஐஸ்வர்யா ஏய் அம்மளோட ஜோக்கர் பேஸ் அதை காட்டாத. அம்மளோட புது மீம்ஸ் அது யாரும் பாத்துறாதீங்க. அவன் அதை பார்க்கல போல. மாமா நீ புளியாந்தோப்புல பிரியாணி சாப்பிட்டு எவ்வளவு நல்லா இருக்கு? 6 மாசம் வரும். நம்ம எப்ப சாப்பிட்ட ஞாபகம் இருக்கா உனக்கு? இல்ல ஞாபகம் இல்லையா? நான் லாஸ்டா பிரபா பர்த்டேக்கு வந்து சாப்பிட்டேன். நாம லாஸ்டா சாப்பிட்டது அகஸ்டின் ஆர்மி கூட வந்தோம்ல. ஓ நான் ஈரோட்ல இருந்து வந்தனே, அன்னைக்கு காத்தால போனேன். டேய் காத்தால நீ போவியாடா டெய்லி? அவ போவா. காத்தால வந்துக்கிறேன். போ காத்தால போ. கட் கட் சொல்லு கட்டு. சாயங்காலம் போ. கட் கட். இனி உனக்கு என்ன இதுன்னா நீ பீஃப் பிரியாணி சாப்பிடணும் இன்னைக்கு. செருக்கு உனக்கு. சரி நீ ஆனஸ்டா சொல்லு, நீ தெரியும் பீஃப் சாப்பிட்டதே இல்லையா? பொய் சொல்லாம சொல்லு. சாப்பிட்டதே கிடையாது. மெரினா பீச்ல நீ சாப்பிட்டது இல்ல? வீட்டுல யாருன்னா பாத்துருவாங்கன்னு பயப்படுறியா ஐஸ்வர்யா? நான் சாப்பிட்டு
சாப்பிட்டது இல்ல guys. சொல்லு, ஒத்துக்கோ. நான் கொடுத்தே நீ சாப்பிட்டுருக்க. ஏமாத்திருக்காங்க, ஸ்கேம் பண்ணிருக்காங்க. சிக்கன் சொல்லி ஸ்கேம் பண்ணிருக்காங்க. கடை திறந்திருக்குமா? என்ன பேச போறேன்னு மைக்லாம் மாட்டினேன். சொல்லு, ஏதாவது பேச போறியா? சும்மா என்னத்துக்கு உனக்கு மைக்? ஏதாவது பேசுறேன்னா மைக் போடலாம். ரொம்ப பெருமையா இருக்கு. என்னத்துக்கு? அனல் வந்து என்ன நைட் ஷோ மூவி கூட்டிட்டு போனது, புளியாந்தோப்பு கூட்டு வந்ததெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. எப்படிப்பட்ட வரிகள். மாமா, ஒன்னையும் நான் இன்னைக்கு புளியாந்தோப்பு கூட்டின்னு வந்துக்கிறேன். உங்க வீட்டுல கேட்டு சாவி கிடைச்சிருக்கு பாரு நேரத்துக்கு. உனக்காக அனல் கஷ்டப்பட்டு எப்படி வண்டி ஓட்டிட்டு வந்தான்றத பார்த்தல நீ. அது நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா கஷ்டம் இல்லாமலே ஓட்டி வந்திருக்கலாம். Can you please shut your mouth? சொல்றா, பிரியாணி எப்படி இருக்கு, 65 எப்படி இருக்குன்னு சிக்கன் போகலா எடுத்துக்கவே இல்ல. 65. ஓ, சிக்கன் போகலா இப்பதான் சாப்பிடுறியா? 65 சாப்பிடு. சொல்லு, இப்ப சொல்லுவான். இப்ப எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? வாயில இருந்து வார்த்தை வர சூடாரிச்சா? சரி, அமல் நீ சொல்லு, பிரியாணி எப்படி இருக்கு? நல்லா இல்லையா? சிக்கன் போகடா. நமக்கு மதிச்சு இடம் கொடுத்துருக்கோம், அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமாப்பா, 5 மணிக்கு தான் அலவுடு. கேர்ள்ஸ் இருந்ததுனால இப்பயே விட்டாங்க. ஆக்சுவலா எனக்காக தான் கொடுத்தாங்க, நான் கேட்டேன் அதனால. சரி, இடம் கொடுத்துருக்காங்கல்ல, பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? கொடுத்ததுக்காக சொல்றியா இல்ல உண்மை? இல்ல உண்மை, எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? புகடா எடுங்க. வேணாம், நானே எடுக்கிறேன். நீ அதுக்கும் கேமரா ஆட்டுவ. போகடா இல்ல, இது என்னன்னு சொல்லு. பக்கோடா. 65 இது. 65 இது 65 இல்ல. உனக்கு நீ கேட்டன்றதுக்காக உட்கார இடம் கொடுத்தாங்கல்ல. மாமா கை வலிக்குது மாமா. பதில் சொல்லு. இந்த கடை பேர் சொல்லு. அல்ஃபாம் பிரியாணி. கன்ஃபார்மா? ஏஎல் வரும், லாஸ்ட்ல ஏஎம் வரும், நடுவுல ஒரு லெட்டர் மட்டும் என்னன்றது தெரியல. அல்ஃபாமாவா? அல்ஃபாம் இல்லனா அல்தாம் அந்த மாதிரி ஏதோ வரும். அல் ஆம் அதுலதான். அது ஒண்ணும் இல்ல, கிரிஞ்சி. அவனுக்கு ஏய், மைக் இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. ஏதாவது பேசிட்டு போற. ஆமா, பாய் சொல்லு. டாடா பாய். அப்படியே வீடியோ எடு. ஏய், விரல் விட்ட பார். பாய் சொல்லுங்க. டாடா பாய். கிளம்பு. பேசுறீ ஏதாவது மந்தமா இருக்கிற. இல்ல, இப்ப லாஸ்டா ஒரு கமெண்ட் வந்தது, பார்ட்னரை கூப்பிட்டு போயிட்டு பார்ட்னருக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுங்க. அதனாலதான் நீ கூப்பிட்டதும் உனக்கு இந்த பிரியாணி. பார்ட்னருக்கு பிடிச்ச பிளேஸ் கூட்டி போய் பிடிச்சத வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. அதான் நீதான் புளியாந்தோப்பு வந்து. நான் வந்தது ஃபிலோக்காக. அப்ப இன்னைக்கு உனக்கு புளியாந்தோப்புல பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இல்ல? கிடையாது. அவ என்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னா, நான் மாமா கிட்ட பிரியாணி வாங்கிட்டாங்கன்னு ஆசையா கேட்டுட்டு இருந்தேன்னு சொன்னா. சரி, பாடி இவதான். அனில் புளியாந்தோப்பு போய் பிரியாணி சாப்பிடலாமா? அதனாலதான் இன்னைக்கு வந்தது. சரி, அந்த பிளான் வந்து இன்னொரு நாள், அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். நான் சொல்றேன் எங்க கூட்டி போகணும்னு. இப்போ இந்த vlogல அடுத்த vlog அதை செய்வோம். என்னது, எங்க கூட்டிட்டு போனோம்? எங்கேயும் இருக்காது. அது வந்து ஹனிமூனுக்கு தான். சீக்கிரம் சொல்லி, நீ அடுத்த சொல்றதுக்குள்ள பாக்குறவங்களே கட் பண்ணிட்டு போயிடுவாங்க போல. ட்விஸ்டி டெய்ல்ஸ்ல வந்து போடல் டாக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கஃபே இருக்கு அண்ணா நகர்ல. அங்க கூட்டி போனோம். அங்கே நான் என்ன பிடிக்குதோ சாப்பிட்டுப்பேன். ஈஸி. ஸ்குவாட்டர் ஃபுல்லா அவன்தான். அது ரொம்ப டஃப். அது ஓகே, பை, டாடா பாய், டேக் கேர் கைஸ். அடுத்த see you all in another video. அடுத்தது ட்விஸ்டி டெய்ல்ஸா? ட்விஸ்டி டெய்ல்ஸ்ல வந்து பார்ட்னருடன் சந்திப்போம்.